கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 29ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்வோம். இன்றைய நாளில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், தேவன் நம்மோடு பேசுகிற தெய்வமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர் இந்த நாட்களிலே செருபாபேலோடு இந்த நாட்களிலே அங்கே இடப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவரே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக, இவைகளை இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாதென்றேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆமென், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையிலே சொல்லுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, he said to me, this is the word of the Lord to Zerubbabel, not by might, no by power, but my spirit says the Lord Almighty. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த நாட்களிலே பாருங்கள், அதாவது சர்வ வல்லமுள்ள Almighty God, அதாவது வல்லமுள்ள தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். இந்த நாட்களிலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் ஒன்றுமே ஆகாது, எல்லாம் என்னுடைய ஆவியினாலே ஆகும். இன்றைக்கு தேவனுடைய ஊழியங்களை செய்கிற நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய பலத்தினாலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் ஒரு தவறான நோக்கம், ஒரு தவறான எண்ணம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த நாட்களிலே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே இந்த நாட்களே ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே தன்னுடைய வாயினாலே இந்த நாட்களே சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாத ஊழியங்கள் அங்கே இந்த நாட்களிலே அது ஊழியங்கள் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாத ஆராதனை அங்கே இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே அது ஆராதனை அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்தல் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அங்கே எப்படியாக இருக்குன்னு சொன்னால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இன்றைக்கு நாங்கள் கண்டுகொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அவருடைய அதாவது ஆவினாலே தான் எல்லாம் ஆகும். ரட்சிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் இந்த நாட்களில் சுகம் பெறுவதாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் பலன் பெற்றவனாக இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய ஆவினாலே தான் ஆகுமே ஒழிய நம்முடைய பலத்தினாலே இந்த நாட்களிலே அங்கே எந்த காரியம் இந்த நாட்களிலே ஆகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம், பலமுள்ளவனும் பலனற்றவன் யாராக இருந்தாலும் இந்த நாட்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே இந்த நாட்களிலே அவர்களை நடத்துகிறார். எப்படி என்றால் தன்னுடைய ஆவினாலே இந்த நாட்களை நடத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலடிகள் கேட்கிறார்கள், வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே கொரிந்தியரின் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, ஆண்டவரே, இந்த முள்ளு எனக்குள்ளே இருக்கிற இந்த முள்ளை இந்த நாட்களிலே எடுத்துவிடும் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே மறுமொழியாக சொல்லுகிறார், அதாவது என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஒரு மனுஷன் ஆவியானவரால் நடாத்தப்படுகிற வேளையிலே, அவனுடைய பலவீனப்படுகிற வேளையிலே, அவருடைய அந்த பலவீனத்திலே தேவனுடைய அந்த பலன் எப்படி வருகிறதுன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால், கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையினால் இந்த நாட்களில் அந்த பலன் வருகிற வேளையிலே அவன் பலன் கொண்டு திடமனதாக இந்த நாட்களை காரியங்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இந்த நாட்களில், அங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் தன்னுடைய ஊழியங்களை செய்யும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அது என்ன ஊழியமாக இருக்கலாம்? ஆலயத்திலே ஆராதிக்கிற ஊழியமாக இருக்கலாம்,
அல்லது ஆலயத்தில் ஜெபம் பண்ணுகிற ஊழியமாக இருக்கலாம், ஆத்மா ஆதாயம் செய்கிற ஊழியமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய பலத்தினாலே ஒன்றுமே செய்ய முடியாது. நான் செய்தேன் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் இந்த நாட்களிலே தேவன் நம்மை இந்த நாட்களிலே தள்ளிவிடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.